அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு திருவோண நாள். திருவோண விரதம் இருக்க வேண்டிய நாள். விரதங்களிலேயே ஏகாதேசி விரதம் போலவே அற்புதமான ஒரு விரதம் திருவோண விரதம். பகவான் கண்ணனுக்காக பிள்ளைத்தமிழ் பாடிய பெரியாழ்வார் பகவானை சொல்லுகின்ற பொழுது இந்த திருவோண நட்சத்திரத்தை குறிப்பிட்டு பகவானை திருவோணத்தான் என்று சொல்கின்றார். இந்த திருவோண நட்சத்திரம் என்பது உலகை ஆள்கின்ற நட்சத்திரமா. காரணம் என்ன தெரியுமா? வாமன அவதாரம் எடுத்த பொழுது இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான் இல்லையா? அதை சொல்றார் ஆழ்வார், திருவோணத்தான் உலகாளும் என்பார்களே. திருவோண நட்சத்திரம்ங்கிறது அவ்வளவு உயர்வான நட்சத்திரம். கர்மராசியான மகர ராசியிலே சனியினுடைய வீட்டிலே அமைந்த அற்புதமான நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும். கடக ராசி சந்திரனுடைய ஆட்சி வீடு. அதனால் தாயாக விளங்குகின்ற ஒரு நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம். இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. அங்கே மலையில் காட்சி தருகிறார் இல்லையா திருமலையப்ப சுவாமி வெங்கடாஜலபதி, அவருடைய திருநட்சத்திரம் திருவோணம். அந்த திருவோண நட்சத்திரம் புரட்டாசி திருவோணம் தான் அவருக்கு வைபவங்கள் எல்லாம் நடக்கும், பிரம்மோற்சவம் நடக்கும். அது திருவோண நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. ஓண விழவின் ஒலி எதிர பேணிவரும் வெங்கடவாய் என் உள்ளம் புகுந்தாய். யார்? திருமிழிசை ஆழ்வார் பாடுறார். திருவேங்கடவனுடைய நட்சத்திரம் இது. 3 விதமான சிறப்புகளோடு இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துக்கு பகவானும் அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவதாரம் பண்ணியிருப்பார். அந்த நட்சத்திரத்திலே ஆழ்வார்கள் அவதாரம் செய்திருப்பார்கள். அதே நட்சத்திரத்திலே மகான்கள் ஆச்சாரியர்கள் அவதாரம் செய்திருப்பார்கள். இப்போ இந்த திருவோணத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவதாரம், ஒப்பிலியப்பன் கோயில் சுவாமி. அங்கே பார்த்தீங்கன்னா திருவோண விரதம் சிரவண தீபம் என்னிட்டே ஒன்று இருக்கும். அங்கே ரொம்ப விசேஷம். ஆச்சாரியர்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேதாந்த தேசிகருடைய நட்சத்திரம். ஆழ்வார்களிலே முதல் ஆழ்வாருடைய நட்சத்திரமே திருவோணம் தான். 3வதாக மகாபலியினுடைய நட்சத்திரம் 3 அடி மண்கேட்டான். யார்கிட்ட போய்? மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட. வாமனனுடைய நட்சத்திரம் இது, வாமனனுடைய திருநட்சத்திரம். அதனால தான் ஆண்டாள் இந்த வாமனனை உத்தமன் என்ற சொல்லாலே குறிப்பிடுகின்றார். திருப்பாவையில் பார்த்தீங்கன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன். இந்த உத்தமன் என்கிற சொல் யாரை குறிக்கும்னா இந்த திருவோண நட்சத்திரத்திலே அவதாரம் செய்த வாமனரைத்தான் குறிக்கும். வாமன திருவிக்கிரமனை குறிக்கும். அதனால் வாமன திருவிக்கிரம அவதாரத்தை நினைக்காம நமக்கு யாக யஜ்ஞங்கள் எதுவுமே நிறைவேறாது. நீங்கள் பூர்ணாகுதி யாகத்தில் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்துருக்கலாம். அப்போ சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா இந்த வாமன திருவிக்கிரம அவதாரத்துக்குரிய மந்திரம்தான். 3 முறை இந்த யாகத்தில் இந்த மந்திரங்கள் வரும் என்பார்கள். அதையே திருப்பாவை 30 பாசுரத்தில் திருப்பாவையை ஒரு யஜ்ஞமாக வச்சுக்கிட்டா அதில் 3 முறை ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான், அன்று இவ்வுலகம் அளந்தாயடி என்று அவனுடைய திருவடியை மங்களாசாசனம் செய்கின்றாள் ஆண்டாள். ஆச்சாரியர்களிலே வேதாந்த தேசிகர். அதே மாதிரி தென்கலை சம்பிரதாயத்தில் பிள்ளை லோகாச்சாரியர். அந்த பிள்ளை லோகாச்சாரியருடைய நட்சத்திரம் திருவோணம், ஐப்பசியில் திருவோணம். அவர் புரட்டாசி திருவோணம், இவர் ஐப்பசி திருவோணம். இந்த ஆச்சாரியர் தான் வெளிநாட்டு படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கத்துக்கு அந்த கல் திரையிட்டு அந்த நம்பெருமாளையும் ஸ்ரீதேவி பூதேவி உபய நாச்சிமார்களையும் மூடுபல்லக்கில் எத்தனையோ சிரமங்களுக்கு நடுவிலே கொண்டு போய் மதுரையிலே ஜோதிஷ்குடி என்கிற மலை அடிவாரத்திலே, யானமலைன்னு சொல்லுவோம், அந்த பக்கம் நரசிம்மர் சன்னதி இருக்குது, அங்கே கொண்டு போய் காபந்து செய்து தன்னுடைய இன்னுயிரியை தியாகம் பண்ணினார். அதனால் அவருடைய ஸ்பரிசம் பட்ட எல்லாத்துக்கும் பகவான் மோட்சம் கொடுத்தானா. அந்த பிள்ளை லோகாச்சாரியனுடைய திருநட்சத்திரம் திருவோணம், அரங்கரை காப்பாற்றியவர். அப்படிப்பட்ட இந்த திருவோணம் சனிக்கிழமை வருது. இன்னைக்கு வேற ஒரு சிறப்பு இருக்குது. நம்பெருமாளை காப்பாற்றினார் இல்லையா, காபந்து பண்ணி நமக்கு கொடுத்தார் இல்லையா. அவ்வளவு பிரேம பாவத்தோடு நம்பெருமாளை நமக்காகவே காத்து தந்த அந்த பிள்ளை லோகாச்சாரியர் இன்னைக்கு நினைக்கிறதோட நம்பெருமாளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரம் முடிந்த கையோடு
விருப்பம் திருநாள் என்னட்டு உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சித்திரை தேர் திருவிழாவுக்காக நடக்கக்கூடிய உற்சவம். அந்த உற்சவத்திலே இன்னைக்கு நம்பெருமாள் கருட சேவையை காட்சி தரார். சனிக்கிழமை கருட சேவை காட்சி, அதுவும் நம்பெருமாளுடைய காட்சி. இந்த திருவோண நட்சத்திரத்திலே இந்த கருட சேவை காட்சி நமக்கு கிடைப்பது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதனால் இன்னைக்கு காலை முதல் விரதம் இருந்து மாலையிலே விளக்கேற்றி நம்ம சொல்ல வேண்டிய பாசுரம் ஒன்று இருக்குது திருவோணத்தில். அங்கண் மலர் தண்டுழாய் முடி அச்சுதனே, அங்கண் மலர் தண்டுழாய் முடி அச்சுதனே. அச்சுதன் என்கிற வார்த்தையை நம்மாழ்வார் இந்த பாசுரத்திலே பிரயோகிக்கிறார். அச்சுதன் என்று சொன்னால் நம்ம அவனை பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மளை நழுவ விடாமல் காப்பாற்றுபவன், நழுவாதவன் நழுவ விடாதவன், அந்த அச்சுதனே என்று நம்மாழ்வார் அழைக்கிறார். அங்கண் மலர் தண்டுழாய் முடி அச்சுதனே அருளாய், எனக்கு அருள வேண்டும். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? எல்லாவற்றிலும் ஊடுருவி நின்றவன். வாமனனாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தை எல்லாம் அளந்தான், ஒரு இடம் கூட விடலை இல்லையா? அந்த மாதிரி கரந்தெங்கும் பரந்துளன். அதைத்தான் இந்த பாசுரத்தில் சொல்றார். திங்களும் ஞாயிறுமாய் செழும் பல் சுடராய் இருளாய் பொங்கு பொழிமழையாய் புகழாய் பழியாய் பின்னும் நீ வெண்கண் வெண் கூற்றமுமாய், இவை என்ன விசித்திரமே, எல்லாமா இருக்கிறிய பகவானே, அச்சுதனே, என்னை நீ காப்பாற்ற வேண்டும். மலர் தண்டுழாய் முடி அச்சுதனே. அழகான கண்களை உடைய திருமுடியிலே துளசி மாலையை, இந்த திருவோணத்தில் நம்ம செய்ய வேண்டியது துளசி மாலையை போட்டு விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டும். காலையிலேருந்து விரதம் இருந்து பக்கத்தில் பெருமாள் கோயிலில் விசேஷமான திருமஞ்சனாதிகள் எல்லாம் நடக்கும். அதையெல்லாம் சேவித்து விட்டு மாலையிலே விளக்கேற்றி வைத்து இந்த பாசுரத்தை சொல்லி இந்த திருவோண விரதத்தின் மூலமாக அந்த பகவானுடைய பரம கிருபைகள், ஆச்சாரியர்களுடைய கிருபை, ஆழ்வார்களுடைய பெரும் கிருபை, இவற்றையெல்லாம் நாம் பெற வேண்டும்.